நீங்கள் மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஆட்டு மாடாக வந்து இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு அப்படின்னு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஓகே தான், பால் வந்து ஒரு 2 லிட்டர் வந்து ஒவ்வொரு விலைக்கும் வந்து கறக்கும். இதே வந்து நீங்கள் கறவை மாடுக்கு வாங்கணும் அப்படின்னா இந்த ஜெர்சி, ஹோல்சியன், பிரிசியன் அது மாடாக வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். இப்போ மாட்டோட மடியை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காம்பு இருக்குல்ல, அதாவது முன்னங்காம்பு வந்து பெருசாகவும் அதை கம்பேர் பண்ணும்போது பின்னாடி உள்ள காம்பு வந்து என்னதுன்னா சின்னதாகவும் இருக்கணும். அதே மாட்டம் 2 காம்புகளுக்கு இடையில வந்து இடைவெளி வந்து சமமாக இருக்கணும். பின்னாலேருந்து பார்க்குறோம், இப்படி பின்னாலேருந்து பார்க்கும்போது கால்கள் வந்து நேராக இருக்கணும். அது வந்து உள்நோக்கியோ இல்லைனா வெளிநோக்கியோ வந்து இருக்கக்கூடாது. அந்த 2 கால்களுக்கு நடுவில் வந்து மடி வந்து தடித்து காணப்படணும். அந்த மடியில் உள்ள ரத்த நலங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்து அதிகமாக வந்து வளைஞ்சு வந்து காணப்படணும். அதே மாட்டோம் சரி மடி வந்து பெருசாக இருக்குது நம்ம வாங்கலாம் அப்படின்லாம் வாங்கிடக்கூடாது. நீங்கள் இப்போ ஒரு மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நாள் வந்து காலையில் மாலையில், அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் கறந்து பார்த்துட்டு பாலோட உறுதித்தன்மையை பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு மாடே வந்து வாங்கணும்.